கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சிறு பிள்ளைகளை அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளின் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு சிறு பிள்ளைகளை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி கொண்டு வர நேரத்தில் சீஷர்கள் அந்த கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி அதட்டினது நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது கரங்களை வைக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் சிறு பிள்ளைகளை அந்த நாளிலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பார்த்திருந்த சுற்றியிருந்த சீஷர்கள் அதட்டினாலும் அவர் சொல்லுகிறார், அதை தடை பண்ணாதீங்க, சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வரதுக்கு தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சிறு பிள்ளைகளின் மீது அவர் கரங்களை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நம்ம கரெக்டாக சபைக்கு கூட்டிகிட்டு போகிறோமா? இல்லை குடும்ப ஜெபத்தில் நம்ம கரெக்டாக உட்கார வைக்கிறோமா? இல்லைனா சிறு பிள்ளைகளுக்கு நம்ம டெய்லி ஸ்கூலில் இருக்கிற ஹோம்ஒர்க்கு இல்லை மற்ற காரியம் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்குறோம். எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சிறு பிள்ளைகளுக்கான எல்லா அட்வைஸையும் பண்ணி எல்லா காரியங்களும் செய்து சொல்லி கொடுக்குறோம். ஆனால் வேதத்தினுடைய எந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது? எது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது? எது நம்மளை பாதுகாக்கிறது? எது நம்ம அனுதினமும் நம்மளை நடத்துகிறது என்று சொல்லி என்னைக்காவது வேத வசனங்களை பிள்ளைகளை உட்கார வைத்து வேதத்தினுடைய மகத்துவங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணினதையும் சிறு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்த காரியங்களையும் அவர் வேதத்தின் நிமித்தமாய் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்ததையும் நம்ம என்னைக்காவது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்து அன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்மளை பார்த்து இது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற கால சூழ்நிலையில் எத்தனையோ சிறு பிள்ளைங்க மொபைலு நிமித்தமாக கேமுக்காக வேண்டாத காரியத்துக்கு பாவ பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் சிறு பிள்ளைங்க அடிமைத்தனமாக இருக்குது. அநேக டிவிக்கு கார்ட்டூன் சேனலுக்கு பிள்ளைங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ளவர்களாய் நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகணும். தேசத்தை குறித்து ஆத்தும பாரம் உண்டாகிறதை போல சிறு பிள்ளைங்க எத்தனையோ சிறு பிள்ளைங்க ஃபோன் பார்க்குறது நிமித்தமாய் பிள்ளைகளுடைய மூளை பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சிகளும் எத்தனையோ விதமான மனநிலை பாதிக்கப்பட்டு எத்தனையோ சிறு பிள்ளைங்க இருக்கிறதை பார்க்குறோம். எத்தனையோ சிறு பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க, சின்ன வயசுலேயே பாவத்துக்காய் போகிற பிள்ளைங்க, மொபைல் நிமித்தமாய் பாவத்தை பார்க்குற பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைங்க உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாமல் எத்தனையோ சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க. சபைக்கு போகாமல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெரியவங்க மட்டும் போகட்டும், அங்கே வந்தால் வரட்டும், வராட்டி போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போகிற எத்தனையோ பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. எத்தனையோ சிறு பெண் பிள்ளைகள் பாவத்து நிமித்தமாய் தேசத்தில் பார்க்குற பிரகாரமாய் பாலியல் பலாத்காரத்து நிமித்தமாக எத்தனையோ சிறு பிள்ளைங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த நாளில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிறு பிள்ளைங்க, நம்ம தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாய் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார்.